ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி அதனுடைய பலாபலம் தான் இப்போ சொல்ல போகிறோம். சுக்கிரனுடைய பார்வை வந்து ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை மட்டும்தான் சுக்கிரனுக்கு உண்டு. அந்த வகையில் இப்போ சுக்கிரன் வருகிற 3/12/2024 30/12/2024 ஒரு 27 நாட்கள் வச்சு, அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். அப்போ மகரத்திலிருந்து 7ஆம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார். கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார், மகரத்தில் சுக்கிரன் போய் அமரப் போகிறார். அப்போது சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள். இப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும்? சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன, பார்க்குற இடத்து பலன் என்ன, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால அதுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றது தான் ஒவ்வொரு ராசிக்குமா 12 ராசிக்கு உண்டான பலன் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட குருநாதனை வணிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்தரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத் என் ஆத்மன் மகா கலிவரன். ஓம் காளிகாசாய வித்மிகி மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரச்சோதயாத் என்னுடைய உபசன மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகி சண்டகஸ்தாய தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். பொதுவாகவே சுக்கிர பேச்சுன்ற போது சுக்கிரனை பற்றி சொல்லணும். சுக்கிரனுடைய இருக்கிற காலகட்டங்கள், அது இருக்கிற இடம், பார்க்குற இடம், இதை பற்றிலாம் சொல்லணும். பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கிரன் இருந்தார். ஏண்டாப்பா அவர் வந்தார், என்ன தான் பண்ணார், ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல, அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள். ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது. அப்போ சுக்கிரனுக்கும் குருக்குமே ஆகாது. சுக்கிரன் அசுர குருன்னா, குரு வந்து தேவகுரு. இப்போ 2 பேருக்குமே ஆகாது. ஒரு பகை வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? நட்பு வீட்டில் இருந்தால் எல்லாமே செய்ய முடியும், போக முடியும். பகை வீட்டில் இருந்தால் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம், அப்படி தான் இருப்போம், ஏனோ தானோன்னு இருப்போம். அப்படி தான் அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காம இருந்தார். இப்போது மகர ராசிக்கு வந்துட்டார். மகர ராசின்ற போது சனியோட வீடு, நட்பு வீடு, சனி பகவானுடைய வீடு. இப்போது அந்த மகர ராசியில் சனி பகவான் வந்த பிறகு நல்லதுதான் செய்வார், நட்பு வீடு தான். அது இல்லாமல் அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக ஒரு நேரடி பார்வை கடகராசியில் விழுது. இப்போ கடகராசின்ற போது சந்திரனுடையது. சந்திரனும் சுக்கிரனுமே 2 பேருமே ஒருத்தர் பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில். 2மே பெண் கிரகங்கள் தான். பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் பெண் கிரகங்கள் சொல்லப்படுது. அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது. அப்போது இந்த சுக்கிரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம். ஒரு கிடம்போது மகர ராசியில் இருக்கார். மகர ராசி போது சனியோடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில், விவசாயம் நல்லா செழித்து வழங்கும். பயிர்கள் எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க. விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது இல்லாமல் மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க. அரசாங்கத்தார், மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க. அதுதான் அப்படி சொல்லியிருக்கு. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இந்த சுக்கிரன் வந்து வாகனகாரகன், கலத்திரக்காரன் சொல்லப்படுறார். அப்படி பண்ணும்போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து விளங்க போகுது. புது வாகனங்கள். இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோமா, இப்போ ரட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்டிருக்காங்க. இது உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது. அது வாகனன்றா ரோட்டில் போகிற வாகனம் மட்டும் இல்லை, வாகனம், நீரில் போகிற கப்பல், ரயில், தண்டவாளங்களில் போகிற ரயில், எல்லாமே சொல்லலாம். எல்லாமே வாகனம் தானே, போக்குவரத்துக்கு வேண்ட வாகனம் தானே, ஏரோப்ளைன், எல்லாமே வாகனம் தான். அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க. அது நடக்கும். இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கி இருக்கும். பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும், கோரிக்கை நிறைவேறும். அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் மகரத்தில் சுக்கிர வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக முன்னேற்றமாக அடைவாங்க. அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிஞர்களாக இருக்கவங்க, பெண் நீதிபதியாக இருக்கவங்க எல்லாமே பிரபலமாவாங்க. அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெருகும். அரசியல் சினிமாவில் இருக்கவங்க கூடியவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க. அது ஆனந்தாலும் பெண் இருந்தாலும். இது மாதிரிலாம் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு. ஏன்னா அவர் பார்வை விழுது இல்லையா, அதனால் நேரடி பார்வை விழுது. அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க. அரசியல், சமூகம், சினிமா இதெல்லாமே துறையில் முன்னேற்றமாவாங்க. பெரும்பாலும் சுக்கிரன் வந்து கலைத்தொழில் கொடுக்கக்கூடியவர். அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்னேற்றமாவாங்க. புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும், புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும். அதில் முன்னேற்றமாவாங்க. திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஒரு படம் தான் வெளியே வரும், அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க.
அப்படி தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. அந்த மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க. அதை ஈடுபடுத்துகிறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும். ஷிப்பிங் சொல்கிறோம் இல்லையா, அதில் உள்ளவங்க நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. இதெல்லாமே இந்த சுக்கிர பேச்சில் நடக்க போகுது. இது இல்லாமல் சுக்கிரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கிரனுக்கு அதிபதி லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த சுக்கிர பேச்சிலெல்லாம் நீங்கள் பொதுவாகவே வணங்கக்கூடியது மகாலட்சுமி. லட்சுமி வழிபடலாம். லட்சுமினா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை, அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம். தனலட்சுமி, தானியலட்சுமி, ஆதிலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, வித்யாலட்சுமி, சந்தானலக்ஷ்மி, இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம். கிரகலட்சுமி இப்படிலாம் சொல்லப்படுது. எல்லா விதமான வழிபாடு லட்சுமியில் வழிபடலாம். வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம், அவங்க உதவி பண்ணலாம். வயது முதிர்ந்த பெண்களுக்கு உதவி உத்தாசம் பண்ணலாம், தானதனம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கரனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கரனுக்கு இது மாதிரிலாம் பண்ண பிடிக்கும், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அவர் சொகுசான வாழ்க்கை, ஏகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர். அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கரன் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்தை பார்க்கறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெருகும். கண்டிப்பாக சாதாரண வீட்டில் இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க. இது பொது பலன் தான். நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக. அவங்க நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது. அதுவும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க. சில பேர் வீடு கட்டி குடி போவாங்க, வீடை வடிவமைப்பாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஏன்னா அசுரகுருன்ற போது சுக்கிரன் அவர் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்தை பார்க்குறார். அப்போது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். சமாதானமாகப்படுவாங்க. நம்மளை கண்டு பயப்படுவாங்க. இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க. எல்லா நாடுகளுமே வரவேற்பாங்க. இந்திய நாட்டை பற்றி பேசுவாங்க. இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பாங்க. நிறைய உதவி ஒத்தாசெல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து. இதெல்லாமே நடக்க போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே நடக்கும். இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன். மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி பலன் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய பலன்களை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது பொது பலன் தான். உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனைன்னு போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரலாம், எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். நான் பிஸியாக இருந்தேன்னா வாட்ஸ்அப்பில் என்ன ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கப்போன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி இப்போது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம். துலா ராசிக்கு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கார். அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த இருக்கிற இடமான 4ஆம் இடத்து பலனையும் பார்க்குற இடமான 10ஆம் இடத்து பலனையும் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வரும்போது அவர் வாகனக்காரகன். வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, நட்பு, உறவு, சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆரோக்கியம் அதையும் சொல்லுது. அப்போ இதெல்லாமே நல்லதாக இருக்கும். பெரும்பாலும் வாகனக்காரங்கன்றதுனால கண்டிப்பாக அந்த துலாராசியை பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள் 4ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிரன் வரும்போது வாகனம் கண்டிப்பாக அமையும். பழசு இருந்தால் புதுசு வாங்குவீங்க, இல்லைனா புது வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, அது சேர்ந்துடும். இது மாதிரிலாம் கிடைக்கும். அது இல்லாமல் வீடை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி அழகுப்படுத்துவீங்க. வீடு கட்ட முடியாதவங்க கட்டுவீங்க, கட்டினவங்க குறைபசம் பண்ணுவீங்க. இது மாதிரி பண்ணுவீங்க, இடம் வாங்கி போடுவீங்க. நிறைய விஷயம் நடக்கும். நட்பு உறவுலாம் நிறைய விரும்பி உதவி பண்ணுவாங்க. நிறைய கான்டாக்ட்ஸ் வந்துடும். அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது மூலிமா நிறைய கான்டாக்ட்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நல்லது மட்டும் நீங்கள் எடுத்துங்க. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது நம்ம தாயாருடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றமாகும். அவங்கள கொண்டு போய் நல்லா டாக்டர் பார்த்து சரி பண்ணுவீங்க. அவங்களுடைய பூர்வீக சொத்து இல்லை அவங்க மூலிமா கிடைக்கிற உதவிகள் கிடைக்கும். தாயாரோட பிறந்தவங்களுடைய உதவி ஒத்தாசை கிடைக்கும். இது மாதிரி நடக்கும். அது இல்லாமல் ஆரோக்கியம்னு சொல்கிற இல்லையா, சுகஸ்தானம் தந்துருக்கார். அதனால் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து நீங்கள் உடம்பு நல்லா ஆக்கிக்குவீங்க. நல்லபடியாக ஆகிடுவீங்க, தெரிஞ்சிடும். டாக்டர்கிட்ட போய்வீங்க. இதனால் வரைக்கும் வேறு டாக்டரை பார்த்துப்பீங்க, டாக்டர் மாற்றுவீங்க. அவர் பார்த்து கண்டுபிடிச்சி சரி பண்ணுவார். அவ்வளோதான். ஒவ்வொருத்தர் பார்வைகள் வேறுபடும். இந்த பதிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது டாக்டராக இருக்கலாம், ஜோதிடராக கூட இருக்கலாம். இப்போ ஜோதிடருக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஜோசியரும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு தான் கேட்குறாங்க. படியன்னு ஒரு ஜோதிடர்ன்ற போது அப்போது எல்லா டாக்டருமே ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்களே. பல்வேறு இப்போ நிறைய டாக்டர் போயிருப்பீங்க, 2-3 டாக்டர் போயிருப்பீங்க, 4வது டாக்டர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் உங்களுக்கு என்ன இருக்குன்னு. ஒருத்தர் ஒரு மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது அவங்களுடைய கண்ணோட்டம் பார்க்கணும்.
அந்த கண்ணோட்டம் நம்மளுடைய நேரம் சரியில்லாமல் இருந்தால் அது மாதிரி மாற்றப்படும், திசை திருப்பப்படும். இதுதான் உண்மை. அது டாக்டராக இருந்தாலும் சரி, ஜோதிடராக இருந்தாலும் சரி. அதனால் ஒரு டாக்டர் கண்டுபிடிக்காது இன்னொரு டாக்டர் கண்டுபிடிச்சிருவார். அதே மாதிரி ஒரு ஜோசியர் கண்டுபிடிக்காது இன்னொரு ஜோசியர் கண்டுபிடிச்சிருவார். அதுக்காக அவர் ஜோதிடர் இல்லை, டாக்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே உண்மையான விஷயந்தான். அது அவங்க சிரத்தை எடுத்து பார்க்கணும். அதுதான் உண்மையான விஷயம். அப்போ அது மாதிரி கண்டுபிடிச்சி உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அதுதான் நடக்க போகுது. அப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், உத்தியோக உயர்வு, இன்க்ரிமெண்ட், போனஸ் எல்லாமே கிடைக்கும். தொழிலில் வந்து நல்ல மேன்மை அடைய போகிறீங்க, லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தை வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க, டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க, அதெல்லாமே நடக்கும். போட்டி பந்தயம் கலந்து வெற்றி பெறுவீங்க, அதுவும் நடக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. முயற்சியால் ஜெயம் அப்படின்னு கூட சொல்லுது. 10ஆம் இடத்தை வந்து முயற்சி சாணம் கூட சொல்லலாம். அப்போ முயற்சி பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். எல்லாம் நல்லபடி நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி துளாராசிக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான். அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன். அப்போது அது லக்ஷ்மி நரசிம்மர், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து லட்சுமி நரசிம்மர் அவர் வழிபடலாம். லக்ஷ்மி ஐக்கியவர் வழிபடலாம், லட்சுமி நாராயண பெருமாள் வழிபடலாம். இது மாதிரி லட்சுமியோடு சேர்ந்து பெருமாள் வழிபட்டு வரலாம். நிறைய சுமங்கலங்களுக்கு தானம் தரம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமையில் திருமணம் ஆகாத பெண்களுக்கு உதவி பண்ணலாம், ஏழை பெண்களுக்கு, திருநங்கைகளுக்கு உதவி பண்ணலாம். உங்களுக்கு பெரும்பாலும் தைத்த ஆடைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ரெடிமேட் ட்ரெஸ் சொல்லுவாங்களா, அது வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஆண்களுக்கு, பெண்களுக்கு பேண்ட் ஷர்ட்டு, ப்ளவுஸு, ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் விற்குது. சாரி அது கொடுத்த ரெடிமேட் கொஞ்சம் பெருசாக வாங்கி கொடுக்கலாம், அவங்க போட்டுப்பாங்க வச்சு. ஏழை ஏழுகளுக்கு சொல்கிறேன். அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் தானம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா நடக்கும். அப்போ 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்தை பார்க்குற பலன் கண்டிப்பாக நல்லா இருக்கும். கேந்திரஸ்தானம்னு சொல்லப்படுது ரெண்டுமே. அப்போ சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கனால கண்டிப்பாக நல்லது செய்வார். இருந்தாலும் செவ்வாயுடைய பார்வை பெற்றனால சில பிரச்சனைகள் வந்து போகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு முன்னால் வீடு, மனை, வாகனம் அமைன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடை பார்த்து வாங்கணும், லேண்டு பார்த்து டாக்குமெண்ட் பார்த்து வாங்கணும். வண்டி வாங்கினாக்கா நல்லா ட்ரைவ் பண்ணி மெக்கானிக் கொண்டு போய் பார்த்து வாங்கணும். அது பின் விளைவு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ செக் பண்ணி வாங்கிக்கணும், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே பண்ணணும். நீங்கள் கவனமாக இருந்து பண்ணணும். அதுக்காக தான் சொல்ல வந்துருக்கு. அது நம்ம வேலை செய்யத்துலையும் கவனமாக இருக்கணும், தொழிலும் கவனமாக இருக்கணும், வியாபாரத்துலையும் கவனமாக இருக்கணும். நல்ல பொருட்களாக வைக்கணும். ஒரு எக்ஸ்பைரி ஆன பொருளை விற்றுட்டிங்கன்னா என்ன இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். அது சின்ன விஷயமா இருக்கும், அது வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் கன்சூமர் கோர்ட்டில் போட்டுருவான். இப்போலாம் அப்படி தான் நடக்குது. சமீபத்தில் கூட ஒரு பிஸ்கெட்டில் சின்ன கம்பி இருந்தது, காமிச்சாங்க, போட்டாங்க, பார்த்தாங்க, போர்பன் பிஸ்கெட் அப்படி அதில் வந்தது. அப்போ அதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு தான் அப்படி சொல்கிறேன். அப்போது அது எல்லாருக்குமே அப்படி அமையாது, ஒரு சிலருக்கு அப்படி அமையும், கவனக்குறைவாக இருக்கும். அப்போ அந்த பேர் கெட்டு போகுது இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்காக தான் சொல்ல வரேன். கவனமாக இருந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணாலும், தொழில் பண்ணாலும், உத்தியோகம் பார்த்தாலும் கவனமாக இருக்கணும். அப்போ கெட்ட பேர் வரும். அந்த செவ்வாய் பார்வை, சுக்கிர பார்வை இருக்கிறனால. இருந்தாலும் முடிவு சுகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன்னு குரு பார்த்துடுறாரு. குரு பார்வை வந்து குரு பார்க்க கொடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக உங்கள் பக்கம் தான் நியாயம் வரும், தீர்ப்பு வந்துடும். இருந்தாலும் அந்த கெட்ட பேர் வரக்கூடாதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக சொல்லுது. முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடியது தான் ஜோதிடம், வழிகாட்டி தான் ஜோதிடம், அட்வைஸ் பண்ணுறது தான் ஜோதிடம். நீங்கள் நல்லா வரணுன்ற சொல்கிறது தான். விதிக்கப்பட்ட விதி இருக்கட்டும், எப்படி மாற்றிக்கலாம், எப்படி நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். அதுன்னு உண்மை. அதுக்கே பைத்தியமாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த நேரத்தில் மட்டும் ஜோதிடம் பார்த்துக்கணும், செஞ்சுக்கணும். அதுபடி சொல்லப்படி பண்ணணும். நல்ல இடத்துல விசாரிக்கலாம், போகலாம், வரலாம். தவறெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. எந்த ஒரு ஜோதிலையோ ஒரு டாக்டரை பார்க்க போகும்போது விசாரித்து போய் பார்க்குறது தான் நல்லது. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எவ்வளோ அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாமே பண்ணுங்கள். கண்ணபடின்னு போகக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு நம்பி போகக்கூடாது. இதுதான் உண்மையான விஷயம். அதனால் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நல்ல ஏற்றத்தை தரப்போம். விருச்சிகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், அவர் 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது இருக்கிற இடம் பார்வை பலன் தான் சொல்லப்படும். பொதுவாக 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரும்போது தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி, இளைய சகோதரம், சிறு சிறு விபத்துகள், பயணங்கள், குறுகிய தூர பயணம், இது மாதிரிலாம் சொல்லப்படுது. அப்போ அதுக்குண்டான பயணன்றப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு வாகனக்காரர்கள். அப்போ அந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வரனால அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டிருக்கும். இனிமேல் சுக்கிரன் வந்த பிறகு அந்த பயணங்களை வந்து நல்ல பயணங்களாக மாற்றிக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செவ்வாயுடைய பார்வை இருக்கிறனால கொஞ்சம் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். 3ஆம் இடத்துல வரனால கவனமாக இருக்கணும். இளைய சகோதரன் மூலிமா, ஏன்னா சகோதரக்காரன் செவ்வாய், நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். தம்பி, தங்கை 2 பேர் வகையிலுமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கணும். இது இல்லாமல் வெற்றி சாணம்னு சொல்லப்படுது. அப்போது வெற்றி பெறக்கூடிய அம்சம் எது இருக்கோ, ஒரு போட்டி பந்தயங்கள் இருந்தால் கலந்துக்கலாம், கலந்து வெற்றி பெறலாம். இது கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி ஒரு
தைரியம் குறைந்தும் காணப்படும் சில நேரத்தில். ஏன்னா முடமுடன் தைரியம் சொன்னாலும் சுக்கரன் இருந்தாலும் செவ்வாயோட பார்வை விழறனால அந்த தைரியம் குறைஞ்சிடும் உங்களுக்கு. அப்பப்போ நீங்கள் தைரியத்தை ஊக்கப்படுத்திக்கணும், தியான மார்க்கமாக இருக்கணும். அப்போது அதுக்கு தான் தெய்வங்களை வழிபடணும். அப்போது பலசாலியான தெய்வங்கள் சொல்லப்பட்டுறாங்க இல்லையா? எப்படி ஆஞ்சநேயரில் வீர ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க, விஸ்வரூப ஆஞ்சநேயர்னுவாங்க. அது இல்லாமல் இந்த நரசிம்மர்னுவாங்க, உக்கர நரசிம்மர்னுவாங்க, வீரபத்திரன்வாங்க, ஐயனார்னுவாங்க. இவங்களாம் வழிபட்டால் தைரியம் வந்துடும். தைரியத்துக்குன்னே வழிபடக்கூடிய தெய்வங்கள் இவங்களாம். அவங்களும் வழிபட்டு வரலாம் நீங்கள். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அவர் 9ஆம் இடத்தை பார்க்கறனால 9ஆம் இடம்ன்றது திரிகோண ஸ்தானத்தில் ஒரு ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. பாக்கியங்கள் கிடைக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கும், தகப்பனார் மூலிமா வரக்கூடிய வரவுகள் வந்து சேரும், உதவிகள் கிடைக்கும். அது இல்லாமல் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் செய்யலாம். வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் அதை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். வெளிநாட்டு பயணம் கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்கறனால வெளிநாட்டு பயணம் ஏற்பட வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. பெரும்பாலும் பெண்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கு அமைப்பாக இருக்குது. பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும். பெண்களுக்கு கேட்ட விஷயங்கள் நடக்கும். அவங்களுக்கு ஏற்ற துணிமணிகள் பொருட்கள் எல்லாமே வந்து சேரும். அது ரொம்ப அவங்களுக்கு ரெண்டுமே இதை பிடிக்கும். ஆடை ஆபரணம் அதுவும் சொல்லிட்டேன், அதுவும் கிடைக்கும். அதுவும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ வரும். அதுவும் வந்து சேர்ந்துடும். இதை மாதிரிலாம் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இறைப்பறைகள்னு பார்க்கும்போது நான் சொன்ன இந்த உக்கிர தெய்வங்கள் வழிபட்டு வரலாம், தைரியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள். அப்போது சுக்கிர பயிற்சின்ற போது பெருமாள், லக்ஷ்மியோட பெருமாள் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. மகாலட்சுமி மகாவிஷ்ணு இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா எல்லா லட்சுமிக்கும் மூல லட்சுமி மகாலட்சுமி, எல்லா அவதாரத்துக்கும் மூல விஷ்ணுன்னு தான். விஷ்ணு தான் மெயின். அதுக்கப்புறம் தான் தசாவதாரம், ராமர், பரசுராமர், இவருன்னு சொல்லக்கூடியலாம். அப்போ மெயின் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு தான். கண்ணன், கிருஷ்ணன் எல்லாமே சொல்லுவாங்க, பெருமாள். ஆனால் மெயின் விஷ்ணு தான். அதனால் விஷ்ணு, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி இந்த 2 தெய்வங்களையும் நீங்கள் வணங்கிட்டு வரலாம். அஷ்டலட்சுமி கோயிலில் போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி அவங்கள வணங்கிப்பாங்க. தானதர்மம் போகும்போது ஏழைகளுக்கு நோய் நொடியில் படுத்துறவங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்கள் உங்கள் விருச்சிக ராசிக்கு நோய் நொடியில் படுத்து உதவி பண்ணணும், அதுதான் நல்லது. அதுலேயும் பெண்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப விசேஷம். சில மர்ம ஸ்தானங்களோ முறைப்படி அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மர்ம உறுப்புகளில் பிரச்சனை வந்திருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதில் கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும், ஏழை எல்லோராக இருக்கணும், அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அது புரிஞ்சிட்டிங்களா? அதனால் அந்த மாதிரி உதவி பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும், நல்லது நடக்கும். இந்த 3ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல பார்க்கறனால அந்த பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குருவோடைய பார்வை சுக்கரனுக்கு விழறனால முடிவு சுகமாக தான் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சுக்கிர பயிற்சி நல்லது தான் செய்யப்போன்னு சொல்லி நீங்கள் இந்த விருச்சிக ராசி பொறுத்தவங்க பெரும்பாலும் வந்து உங்களுக்கு இன்றைய நாள் கனவு ஒன்று இருக்கும். அது இப்போ இந்த சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக தீர்ந்துடும். ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்கறனால அதுக்கு தான் அந்த வேண்டுதல் பிரார்த்தனை சொன்னேன். அந்த வேண்டுதல் பிரார்த்தனை இருக்கும், அதை நிறைவேற்றாமல் இருப்பீங்க. அதை நீங்கள் இப்போ இந்த காலத்தில் நிறைவேற்றணும். யோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆபத்துக்கு வந்துடும். அது கண்டுபிடிக்க முடியாதுன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். அருள்வாக்கு சொல்கிறவங்கள போய் கேட்டால் கண்டிப்பாக அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கு ஒரு வழியும் சொல்லியிருக்கேன், உபாயம். அதனால் அங்கே போய் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நல்லதான் செய்யும். தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியில் இந்த சுக்கிரன் இப்போது 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அவர் 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ என்ன நடக்கும்? இருக்கிற இடத்துல பலன்னா பார்க்கும் இடத்து பலன், அதுதான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருந்தால் கூட நல்லது செய்ய மாட்டார். ஏன்னா குருவோட வீடு அது. இருந்தாலும் இப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் போகிறனால, நட்பு வீடான சனி பகவான் வீட்டுக்கு போகிறனால இதனால் வரைக்கும் வராமல் இந்த கொடுக்கல் வாங்கல் வரவுலாம் வந்து சேரும். பணம் கேட்டிருப்பீங்க, கிடச்சிருக்காது, இப்போ வந்துடும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்க பயிற்சிக்கு அப்புறம் பணம் வருவாய் வந்து சேரும். லக்ஷ்மி அம்சம் தானே பணம், அது வந்து சேரும். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான இதெல்லாம் செஞ்சுருவீங்க, தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பீங்க. குடும்பத்தில் எல்லாம் அன்பும் ஆதரவாக இருப்பாங்க. அதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். கொடுக்கல் வாங்க நல்லாயிருக்கும், இதுமாரிலாம் நடக்கும். கல்வியில் வளர்ச்சி இருக்கும். ஏதாவது ஒரு எக்ஸாம் எது பாஸ் பண்ணுவீங்க, அது விஷயமாக படிக்க போவீங்க. வெளியூர் வெளிநாடு பயணம் அமையும். இது மாதிரிலாம் நடக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் 8ஆம் இடத்தை பார்க்கறனால அது மறைவு ஸ்தானம் சொல்லப்படுது. 8ஆம் இடத்துல இருந்தாலும் பார்த்தாலும் அந்த இடம் வந்து அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லப்படுது. அப்போது திடீர் சந்திப்பு நிகழும். திடீர் சந்திப்புன்ற போது 8ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பழமையான நட்பு மூலிமா ஒரு நட்பு உதவி வந்து செய்வாங்க. இப்போ காண்டிட்டு வரும். இப்போ கண்டுபிடிச்சிடுவாங்க. இதில் இப்போ தான் கண்டுபிடிக்கிறது நிறைய வழிகள் இருக்குது. ஃபோன் நம்பர் கிடைக்காம இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருப்பீங்க, உங்களை பார்த்துருப்பாங்க, டக்குன்னு வந்துடுவாங்க. அது மாதிரிலாம் வந்து கிடச்சிருவாங்க. அதனால் அப்போ அந்த நட்பு உதவி கிடைக்கும். இது இல்லாமல் பயணங்களை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்.
சிறு சிறு அடி விபத்துகள் ஏற்படும். செவ்வாய் பார்வை சுக்கிரன் இருக்கிறனால. இது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி வெளியூர் வெளிநாடு பயணம் போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி போயிட்டு வரலாம். அது இல்லாமல் மருத்துவ செலவுகள் கூடும். மருத்துவ செலவுகள் உங்களுக்கு கூடும், சரியாகும். அது பரவாயில்ல, கொஞ்ச நாள் தானே, அது பண்ணிவிட்டு சரியாயிடும். இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் இப்போது அடுத்தவங்க வச்சு வேலை வாங்குறாங்க இல்லையா, ஆல்ரெடிமே சொல்லுவாங்க, சர்வன்ஸ் இருப்பாங்க, பெரிய குரூப் இருக்கும், வேலை இடத்துல வச்சு தான் சம்பாதிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு குரூப் வச்சு சம்பாதிக்கணும்னு வச்சிங்கன்னா அவங்க சம்பாதிச்சிடலாம். நீங்கள் ஒரு ஏஜென்ட் வச்சுருக்கீங்கன்னா அவங்க மூலிமா சம்பாதிச்சிடலாம். ஒரு அசிஸ்டன்ட் வச்சிங்கன்னா அவங்க மூலிமா சம்பாதிச்சிடலாம். அதாவது உங்களுக்கு கீழே உள்ளவங்களால சம்பாதிக்கலாம். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ இது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும். உங்களுக்கு புது விதமான அனுபவங்கள் கிடைக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க புரிஞ்சுப்பீங்க. இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் நடக்க போகுது உங்களுக்கு. குருவோடைய பார்வை சுக்கிரனுக்கு விழறனால முடிவு சுகமாக தான் இருக்கும். நல்லது தான் நடக்க போகுது உங்களுக்கு. நல்ல விஷயங்களை கற்றுப்பீங்க. 4 விஷயங்கள் நல்லது தெரிஞ்சிடும். உலக அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பெற்றுக்கொள்வீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது அப்படின்னு சொல்லி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் பார்க்கும்போது உங்கள் தனுசு ராசிக்கின் போது குரு தான் ராசி அதிபதி சொல்ல போகிறார். இருந்தாலும் சுக்கிர பயிற்சி இப்போ நம்ம சொல்லிட்டு வரனால சுக்கிரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய சீத்தை, லக்ஷ்மின்றதும் ஒன்று தான், சீத்தையும் ஒன்று தான். அப்போது ராமர் உங்களுக்கு ராசிக்குரியவர் ராமராக விளங்குகிறார். அப்போது ராமருடைய சீத்தை, சீதாராமன், சீதாராமனை வழிபட்டு வரலாம். இல்லைனா ராமர், சீதை, லக்ஷ்மண் 3 பேருமே எப்பயும் ஒன்றா இருப்பாங்க. ஆஞ்சநேயர் வணங்கிட்டு அவங்கள வணங்குற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபட்டு வரலாம். ராமர் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க, அந்த தெய்வத்தை போட்டோ வச்சு வணங்கிட்டு வரலாம். கோயிலில் போய் வணங்கலாம். சீத்தையும் ராமரும் சேர்ந்த மாதிரி இருக்கிற தெய்வமூர்த்தங்களை வழிபட்டு வரலாம். நல்லது. அது இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணலாம். ஆஞ்சநேயர் வழிபாடில் உங்களுக்கு நல்ல அழகு குறைந்து சிறு வயதில் உள்ள ஆஞ்சநேயர் இருப்பார், அந்த மாதிரி வழிபடலாம். பக்த ஆஞ்சநேயர் வாங்க, சாந்த ஆஞ்சநேயர்னு வாங்க, பால ஆஞ்சநேயர்னு வாங்க, இது மாதிரிலாம் இருக்கும். அவங்கள வழிபட்டு வரலாம். இது மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு பண்ணணும். பெண் குழந்தைங்களுக்கு பண்ணலாம், கல்விக்கு உதவி பண்ணலாம், அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். பெரும்பாலும் உணவு பண்ணுறது உங்களுக்கு விசேஷம். உங்கள் ராசிக்காரங்களுக்கு உணவு நிறைய தானியங்கள் சேர்ந்த உணவாக இருக்கணும். நிறைய தானியங்கள் சேர்ந்த உணவு. இப்போலாம் நிறைய தானியங்கள் வந்துருச்சு பாருங்கள், சிறு தானியங்கள்னு சொல்கிறாங்க. அந்த சிறு தானியங்கள் செய்த உணவு, அது இனிப்பாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், எப்படியெல்லாம் இருக்கலாம். அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விசேஷம். இதுதான் சூட்சும பரிகாரம். இது பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி நல்லது நடக்கும். சுக்கிரனுக்கு குரு பகையாக இருந்தால் கூட, உங்கள் ராசிபதி குருவாக இருந்தால் கூட, அவருடைய சுக்கிரன் அவர் இருக்கிற இடத்தையும் பார்க்க இடத்தையும் கண்டிப்பாக பலன் கொடுப்பார். அதனால் நீங்கள் தைரியமாக இருந்து பண்ணலாம். இந்த கெடுபலன் குறையத்துக்கு தான் இந்த இறை பரிகாரம் தாந்தனம் சொல்லியிருக்கேன். அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும். உங்களோட இருக்கிறவங்க நல்ல நட்பு, நல்ல உறவு மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைச்சி இந்த காலகட்டத்தை கடந்து வந்துருக்குன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.